பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நமக்கு உடலிலே ஏதோ ஒரு பலவீனம் வந்துவிட்டால் நாம் மிகவும் வேதனை கொள்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம திடீரென்று மருத்துவரிடத்தில் போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்கும்போது மருத்துவர் உங்களுக்கு கேன்சர் இருக்கிற அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடுத்த சனம் யாராவது ஒருத்தர் நண்பர்களை போய் பார்த்து எனக்கு இப்படி உடம்பில் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்வார்? ஐயோ, அதை உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நீங்கள் வேதனையில் ஆழ்ந்து போயிடுவீங்க. ஆனால் ஒன்று நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பா ஏசப்பா பரம வைத்தியர். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன் நம்மோடு இருக்கிறார். திரளான ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு குஷ்டரோகி கூப்பிட்ட போது அவனை சுகப்படுத்தின தேவன் நம்மோடு இருக்கிறவர். அவர்களுக்கெல்லாம் செய்த தேவன் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு கற்பாறையை போல் இருக்கணும். நம்ம அப்பாவை கூப்பிட்டோம், நம்ம அப்பா நமக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு. சில நேரங்களில் ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். என்ன இவ்வளோ லேட் ஆகுது, இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது. ஏன்னா எல்லாருக்கும் உண்டு. ஜபித்து கொண்டிருக்க எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு வேலையை உண்டு பண்ணுவார். அந்த இடத்துல வழி இருக்காது, நமக்கே தெரியும். இந்த இடத்துல போனால் நம்ம முட்டு சத்துக்கு தான் போயிடுவோன்னு. ஆனால் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். ஏன்னா சொல்லியிருக்காரு, வழிகள் இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி யாருமே செய்ய மாட்டாங்க, யாரையும் நம்ம உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம போய் ஒருத்தர் இடத்துல போய் இப்படி சொன்னால் நம்ம பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்த தெய்வம். நம்ம தேடின்னு போல ஏசப்பாவை நீங்கள் ஒன்றும் கிடையாது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் அறைக்கு அதை பூட்டிக்கிங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க, வாங்க ஏசப்பா, எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஜனங்க கிடையாது, வந்து என்னை சுகப்படுத்துங்க ஏசப்பா, என்கிட்ட பேசுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன். உடனே கர்த்தர் நம்மை தேடி வருவார். நம்ம தேடி வந்த தெய்வம். நம்ம தேவையில்லாத பயம், தேவையில்லாத புலம்பல்கள், ஜபித்து கொண்டிருக்கிற எனக்கே அப்படி பலவீனங்கள் அநேக நேரங்களில் வரும்போதெல்லாம் நான் கர்த்தர்கிட்ட போய் அழுவேன். ஏசப்பா, இப்படி ஒரு சூழ்நிலையை காண்கிறேனே, இப்படி ஒரு சூழ்நிலையை நான் நடக்கிறேனே ஏசப்பா, ஏதாவது உண்டு பண்ணுங்க. அவர் சொல்கிறாரு, 23 நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், ஆனால் 24 உன் சொந்த வீட்டில் நீ போய் உறங்குவான்னு. நம்ம உடனே என்ன நினைப்போம்? ஐயோ 2024 வந்துச்சு, எங்கே என் சொந்த வீடு அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் நித்தமாக செய்வார், செதுக்குவார் அந்த இடத்த. அவ்வளோ அருமையான ஒரு வீட்டை கட்டுவார். கொண்டாந்து சாவி நம்மக்கிட்ட வரும், இந்த வீட்டில் நீ உறங்க போகிற மகனே. என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. எங்கள் சபை போதகர் திடீர்னு வந்தார். ஆனால் வியாழக்கிழமை உங்கள் வீட்டு வாசப்படியில் ஒரு கார் நிற்கும்னு சொன்னார். நான் நம்பவே இல்லை. ஆனால் என்ன சொன்னதுமா, பாஸ்டர் கம்மன் இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் வியாழக்கிழமை வந்தது, கார் வந்து என் வீட்டு வாசப்படியில் நின்னது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசம் கற்பாறையை போல் இருக்கணும். இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை, எந்த வியாதிகள் இருந்தாலும் அதை சுகப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி ஜெபிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை கூட பிறருக்காக ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நேற்று ஒரு சின்ன சாட்சி, சின்னது. ஏனென்றால் ஆட்டோவில் வந்து வீட்டில் இறங்கும் போது திடீர்னு கிளச்சு விழ மாட்டேங்குது, ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இரவு நேரம். அப்போது யாராவது ஒரு மெக்கானிக்கை அழித்தா அவங்க வரவே இல்லை. டைம் ஆகிடுத்து, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் சின்ன ஜெபம் பண்ணும். என்னென்னா, கர்த்தாவே இந்த பிள்ளைகள் வீடு போய் சேரணும், இந்த ஆட்டோவை சரிப்படுத்துங்க அப்படின்னு.
என்னென்னமோ அவங்க மூளைக்கு எட்டாததெல்லாம் செய்தாங்க. அப்புறமா கிளச்சை பிடிச்சிட்டு இழுத்து அந்த ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகி அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதுதான் சொல்கிறேன், விசுவாசம் என்பது இப்படி தான் இருக்கணும். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா எல்லா வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையும் துக்கத்தோடு இந்த நோயிலிருந்து நான் விடுபட மாட்டேனா என்று அழுது கொண்டிருக்க புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களை அந்த படுக்கை விட்டு எழும் என்று எப்படி சொன்னீரோ அதே போல் அந்த கேன்சர் நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை அந்த படுக்கை விட்டு எழுந்து நட என்று சொல்லும் ஆண்டவரே. ஜபிக்கிற நாங்கள் ஆண்டவரே பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு கொடிய நோயாளி அவதிப்பட்டு கொண்டிருக்க மக்கள் விடுதலை ஆகட்டும் ராஜா. எங்கள் ஜபத்தை கேட்டுவிட்டதுக்காகவும் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேகர் இந்த ஜபத்தை கேட்கும்படி செய்யுங்க தகப்பனே. சுகப்படுத்து ராஜா. ஐசியூல இருக்கிறவர்கள் கூட நார்மல் வார்டுக்கு வந்து வீடுக்கு வரும்படி செய்ய போவதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜபத்தை கேட்டு விட்டீர், பதில் கொடுத்து விட்டீர் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.